இங்கு வந்திருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம்முடைய பைக்கே குடும்பத்திற்கும் மற்றும் குடியாத்தம் மண்ணிற்கும் மக்களுக்கும் நம்முடைய பைக்கே கலைஞரின் 273வது கிளை சார்பாக வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய நன்றி. அற்புதமான நிகழ்வை நிகழ்த்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ள இறைவனுக்கா எல்லா நன்றிகளும். பொதுவாக ஒரு பிரான்ச் ஓப்பனிங்கா வந்து ஒரு பெரிய கிராண்டான சக்சஸ், ஃபியூச்சர் பிளான், எவ்வளோ கஸ்டமர் ஐயாயிரம் மகிழ்ச்சியான கஸ்டமர் வர போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பொதுவாக எல்லா கிளை திறப்புகளையும் பேசுவோம். ஆனா எனக்கு இன்னைக்கு கிளை திறப்புகளா பார்க்க எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய கனவு, ஒரு நல்ல முடிவு வெற்றிகரமாக மாறிய நிகழ்வா வந்து இந்த கிளை திறப்புகளாக பைக்கே கலைஞர் எவ்வளவு பெரிய பிராண்டா வந்திருக்கேன். நான் ஒருத்தருக்கும் பண்ண வேலை கிடையாது. இதுல பெரிய நிறைய எம்ப்ளாயிஸோட உழைப்பு, நிறைய ஆண்டர்பிரனர்களுடைய உழைப்பு, ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு தான் பைக்கே கலைஞரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம். எல்லாம் உள்ள இறைவன் கருணையால உதவி செய்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும், அத்தனை ஊழியர்களுக்கும், அத்தனை ஆண்டர்பிரனர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் சார்பாகவும் கம்பெனி 223வது கிளை மாபெரும் வெற்றி பெற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லு. எனக்கு இந்த கிளை திறப்புலா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரனர் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு 15 குடும்பத்துக்கு இளைஞர்கள் வளர்றாங்க. 15 குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 5000 கார்களுக்கான ஒரு அருமையான சேவை மையம் துவங்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நம்ம நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம், நிறைய கல்யாணம், நிறைய கால்முட்டு, நிறைய புது வீடு புது அத்திறப்பு விழா, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம். பட் இந்த ஃபங்க்ஷனோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு 10 குடும்பத்திற்கான ஒரு ஆதாரமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு 5000 வாடிக்கையாளர்களுக்கான ஒரு சிறந்த சேவை மையம். இந்தியா வளர்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த நிகழ்வு தான் அதற்கு சான்று. இந்தியா வளர்கிறது. இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு நான் சொல்ற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ஓவர் நைட்ல வந்துடாது. நான் 5000 கஸ்டமருக்கு சொன்னேன், நாளைக்கே எப்படி 5000 கஸ்டமர் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்ச சேலஞ்சு. ஒவ்வொரு நாளும் 10 கஸ்டமரா, 15 கஸ்டமரா வர கஸ்டமர் ஹாப்பியா அனுப்பிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் நம்மளுடைய கதவை பண்றதுக்காகவும், நம்ம அந்த வெற்றி எப்போ கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி காத்திருக்கோம். எப்போ அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிற ஒரு தேர்வுல போனோம்னா வெற்றிங்கிறது வந்து நமக்கு வழிகாட்டு ஒரு விளக்கா நம்ம கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் உழைப்புங்கிற தேர்வுல தொடர்ந்து பயணிச்சு நிறைய வெற்றிகளோட நிறைய வளர்ச்சி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்தனை இளைஞர்கள் அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றது ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு கஸ்டமர் வர்றது ஒரு ஆர்வமா இருக்கும், ஒரு கம்ப்ளைண்ட் வர்றது ஒரு ஆர்வமா இருக்கும், அந்த கம்ப்ளைண்ட் தீர்வு கொடுக்கறது ஒரு ஆர்வமா இருக்கும். இதெல்லாம் ஆண்டர்பிரனர் ஜர்னியோட ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சமமா பார்க்கிற ஒரு நாள் 1000 டேஸ் தாண்டியில் வரும். அந்த நாள் வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க வந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க வர கஸ்டமர் ஹாப்பியா போகணும். அது என்ன பண்ணணும், நம்ம டீம் எப்படி டிரைவ் பண்ணணும்ன்றத தொடர்ந்து பண்ணீங்கன்னா போது அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பிரான்ச் ஓப்பனிங் வந்து நீங்க எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றீங்க. வரவங்க பூராமே விஇபிஸ், உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே விஇபிஸ். ஆனா எல்லாத்தையும் விழுந்து எப்படி கரெக்டா கவனிக்கணும், எல்லாத்தையுமே நல்லா கவனிக்கிறீங்க. இதுவே உங்களுடைய கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுடைய ஒரு பெரிய கார் என்னைக்கு உங்களுக்கு கேர் என்னைக்கு எங்களுக்கு பைக்கே கலைஞர் ஒரு அழகான ஒரு ப்ராப்ளம் நான் சொல்றேன். கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ். கார் உங்களுக்கு, கேர் எங்களுக்கு. வாய்ப்பை உங்களுக்கு கொடுங்க, சேவையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு அருமையான நிகழ்வு ஒரு பெரிய துவக்கம், அதாவது ஒரு பெரிய வெற்றி விழாவோட துவக்க நாள் தான் நான் இந்த வெற்றி விழா இந்த நிகழ்வை பார்க்குறேன். நம்ம அடுத்த வருஷம் இதே டைம்ல உங்க எல்லாருக்கும் இப்பவே அந்த வெற்றி விழாவுக்கு வந்து வருக 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 என்ற சிறப்பான 5000 மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் வெற்றி விழாவுக்கு தமிழர் சார்பாக அனைவரையும் வரவேற்று எல்லாம் உள்ள இறைவன் வாழ்க்கை எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறி
கூறி இங்க நடக்க போற ஒவ்வொரு கஸ்டமருடைய சேவையும் அவர்களுடைய பயணங்களும் வெற்றி பயணங்களாக அமைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி இங்க வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் அவர்கள் வாழ்வில் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி கபிலன் வாழ்வில் இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் ஜேர்னி நிறைய வெற்றிகளை நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றியை கபிலன் கொண்டு வரணும். ஒரு சூப்பர் ஹீரோவா இன்னைக்கு எப்படி வளம் வர்றீங்களோ அதே மாதிரி எப்பவுமே சூப்பர் ஸ்டாரா வந்தீங்க வளம் வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிய நாளில் இனிய பொழுதில் என்னையும் என் மனைவியும் என் குடும்பத்தையும் மற்றும் என் குடும்பம் இப்போ புதிய குடும்பமாக உருவாகி இருக்க என்னோட பைக்கைக்காக அவங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் விஷ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல மனசோட வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இந்த பைக்கைக்காக இந்த ஜேர்னி சார் சொன்ன மாதிரியோ இல்லை என் ஒய்ஃப் சொன்ன மாதிரியோ இது ஒரு 6 months 7 months இல்லை. நான் 2016 என்னோட காலேஜ் முடிச்ச உடனே நான் காரோட ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு ஃபீல்டு நான் யோசிச்சேன். பட் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர் தான். ஸோ நான் சேர்ந்த காலேஜில் 8 பேர் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர் எடுத்தாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட் எனக்கு மெக்கானிக்கலில் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு பாடி ஷாப் மாடிஃபை இருந்தது. பட் அதை தாண்டி அப்போது யோசிச்சது. அதுக்கப்புறமா நான் சுச்சுவேஷன் அந்த இதில் நான் அப்ராட் போயிட்டேன். ஸோ அதை தாண்டி சுச்சுவேஷன் அதே சுச்சுவேஷன் திரும்ப வர முடியுது, திரும்ப போக முடியல. ஸோ கொரோனா எல்லாருக்கும் தெரியும், உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஸோ அப்படி திரும்ப வந்ததுன்னா என்னால் போக முடியல. ஸோ அதை தாண்டி வேறு ஃபீல்டே எடுத்துக்கிறேன். இதை தாண்டி டோட்டலாக என்னோடய ஃபீல்டே மாற்றிட்டேன். ஸோ 2 years அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 2 years நான் பசங்க எல்லாரும் தள்ளி இருந்து தான் வேறு ஸ்டேட்டில் வேறு மக்கள் வேறு மார்க்கெட்டு. ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், வைசாக். ஸோ எவ்வளோ பார்த்துட்டு அதை தாண்டி ஓகே இங்கே எல்லா இடத்துலையும் நான் காமனாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்ததில் காமனாக பார்த்த ஒரு பிராண்ட் தான் பைக்கை காக்க. ஸோ எதிர்பார்க்க சென்னையில் நான் நிறைய திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பைக்கை காக்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஒய்ஃபை எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பைக்கைக்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் நோ சொன்னேன். ஆக்சுவலாக நான் நோ சொன்னேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் சப்போர்ட்டிவ் இல்லை. நாங்கள் நெருப்பு தண்ணி மாதிரி. நான் நெருப்பாக இருக்கும்போது அவங்க தனியாக இருக்காங்க, அவங்க நெருப்பாக இருக்கும்போது நான் தனியாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் எங்களோட இந்த அளவுக்கு நாங்கள் வர முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் என் ஒய்ஃப் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ. இந்த இடத்துல எனக்கு பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க தான் அதை தாண்டி என்னோட பேரண்ட்ஸ் லாஸ்ட் டைம் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் தாண்டி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சது யாருன்னா பைக்கைக்காக குடும்பம் தான். ஸ்டார்டிங் ப்ராடக்ட் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லணும்னாவது என்னோட ஒவ்வொரு ஸ்டாக் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்வது பவித்ரா தான். பவித்ரா எங்களுக்கு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பியூர் டேலண்ட், அவங்களோட அந்த மெஸ்மரைசிங் வேர்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேட் அவங்க எனக்கு கொடுத்தது. ஓகே அது முடிச்சுட்டு அந்த மீட்டிங் அந்த பியூர் மீட்டிங் சர்வாகமில் நான் விசிட் பண்ணும்போது அவங்க எனக்கு ஸ்டாக் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே இது முடியும். நான் உள்ளே வரும்போது நான் ஒரு கார் பார்த்தேன். வெளியே வரும்போது வேற கார் இருந்தது. ஸோ வித்தின் ஒரு 15-20 minutes அதுக்கப்புறம் 2 hours மாறிச்சு. அந்த 2 hours நான் கிட்டத்தட்ட 8 to 10 கார் பார்த்தேன் நான் ஒர்க் பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவங்க டெடிக்கேஷனை பார்த்தேன். நான் ஒர்க்கில் இன்வால்வ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ ஓகே பைக்கைக்காக பண்ணுறோம் அப்படின்ற முடிவாச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடம் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 3 நாள் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதை தாண்டி எங்களுக்கு இந்த இடத்த ரொம்ப இல்லை நீ பண்ணு நான் நம்பி தர சொன்னது முருகேசன் சார் தான். அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நீ பண்ணிப்பான் நல்லா இல்லை அப்படின்னு. தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப என் மாமனார் தான் சொல்லுவேன். அது 1.5 வயசு ரொம்ப கஷ்டம். நீங்க போங்க பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கோ
பார்க்கணும். இந்த ஒரு வார்த்தையில ஃபுல்லாக இந்த ஃபுல்லாகவே அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என் அம்மா பார்த்து முக்கியமான என்னோட பிரதர் அவர் தான் வந்து சொன்னாங்க, இப்போ பேசி பண்ணுங்க பைக்கிலாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. தேங்க்யூ 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 வந்ததுக்கு ரொம்ப